உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர், ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்பொழுதும் கூட இயேசுவின் சிலுவை பாடுகள், இரத்தம் சிந்துதல், அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல் பற்றி தியானித்து கொண்டிருக்கிறோம். அநேக விஷயங்களை பார்த்தோம். அதில் மிக முக்கியமானது, இயேசுவின் சிலுவை மரணமும் உயிர்த்தெழுதலும் இல்லாவிட்டால் கிறிஸ்தவமே இல்லை என்று சொன்னோம். இந்த பைபிளிலிருந்து இந்த இயேசுடைய மரணத்தை, உயிர்த்தெழுதலை நீங்கள் வெளியே எடுத்துவிட்டால் பைபிள் ஒன்றுக்கும் உதவாத புஸ்தகமாய் மாறிவிடுகிறது. 1000 புஸ்தகம் இருக்குது நாட்டில், அதில் இது ஒன்றா போய்விடும். ஆனால் இது தேவனுடைய வேத வாக்கியம். அந்த வார்த்தை மாறாது. அந்த வார்த்தைகளிலே நம்முடைய ரட்சிப்புக்கான வசனங்கள் எழுதியிருக்கின்றன. அந்த ரட்சிப்புக்கான வசனங்கள், இயேசு நமக்காக சிலுவையிலே மரித்தார், நம்முடைய பாவங்களை, சாபங்களை ஏற்றுக்கொண்டு அதற்கான தண்டனையை பெற்றுக்கொண்டு அங்கே மரித்தார், இரத்தம் சிந்தினார், அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். இந்த விஷயம் மட்டுமே மனிதனுடைய பாவங்களுக்கு பரிகாரமாக அது அமைந்திருக்கிறது. ஆதலால் நாம் வேதத்தை குறித்து வேறு எந்த விதத்தில் மேன்மை பாராட்டினாலும், தேவனை குறித்து வேறு எந்த விதத்தில் நீங்கள் மேன்மை பாராட்டினாலும், இந்த குறிப்பிட்ட பகுதியை நீங்கள் விட்டு விடுவீர்கள் என்றால், அப்போ அதை பைபிளில் அது இல்லாத மாதிரி நம்முடைய வாழ்க்கையை நடத்துகிறோமா? தேவன் நமக்காக பரிகாரம் செஞ்சது அப்படி இல்லாத மாதிரி நம்முடைய வாழ்க்கையை நடத்துகிறோமா? அந்த தேவன் நமக்கு பரிகாரம் செய்தது, அந்த விஷயம் தேவனுடைய அந்த வேத வாக்கியங்களாகிய பைபிளில் எழுதியிருக்கிறது. இது ரெண்டும் இருக்குது. இதன்படி தான் நாம் நம்முடைய இதன் அஸ்திபாரத்தின்படி தான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ வேண்டும். மற்றபடியெல்லாம் வீணானதாக இருக்கிறது. வெறுமனே தேவன் அன்புள்ளவர், சரி. அவர் சுகமாக்கினார், சரி. பொருளாதார ஆசீர்வாதம் தந்தார், சரி. 5 அப்பம் 2 மீனை வச்சு 5000 பேரை போஷித்தார், சரி. ஆனால் இதெல்லாம் ரட்சிக்காது. ஆக ஒரு சில இடங்களில் இப்படி தேவன் செய்த அந்த நன்மைகளை மாத்திரம் சொல்லிட்டு போயிட்டு அந்த ரட்சிப்பை குறித்து அவர்கள் சொல்லாதிருந்தால், அந்த ஜீவ வார்த்தையை விட்டுட்டு, ஜீவ வசனங்களை விட்டுட்டு, இயேசு ஜீவாதிபதினு சொல்லப்படுகிறாரு, அந்த ஜீவாதிபதியை பற்றி சொல்லாமல் நன்மைகள், நல்லவர், இரக்கமுள்ளவர், உருக்கமுள்ளவர், அதை மட்டும் சொன்னால் அங்கே ரட்சிப்பு இல்லாமல் போய் விடுகிறது. ஆதலால் எப்பொழுதுமே நாம் அந்த தேவன் ஏற்படுத்திய அந்த பரிகாரத்தின் அடிப்படையில், இயேசுவானவர் நம்மை பாவத்தின் சாபங்களிலிருந்து விடுதலையாக்கினதன் அதன் அடிப்படையில், அது மட்டும் இல்லை, அவர் தேவனோடு கூட நமக்கு நல்ல உறவை ஏற்படுத்தி தேவனுடைய பிள்ளைகளாக பரிசுத்தாவிலே நிரம்பினவர்களாக அது பரிசுத்தாவின் பலத்திலேயும் அவருடைய வழிநடத்துதலேயும் நாம் வாழுகிறவர்களாக இருக்கும்படி தானே அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதை விட்டுட்டு மீதியெல்லாம் பேசுகிறது எந்த விதத்தில் நியாயமாகாது. ஒரு சில இடங்களில் அதாவது சுகமளிக்கும் கூட்டங்கள்னு நடத்துகிறோம். எதுக்கு? அந்த கூட்டங்கள் மூலமாக இந்த புறஜாதியார் ஒரு வேளை அதை கேட்டு சுகமானால்
அந்த சுகமாகிறத பார்த்த உடனே ஓஹோ இது ஒரு பெரிய வல்லமை இருக்கிறது என்று சொல்லி அதை பற்றி விசாரிப்பார்கள். அப்பொழுது இயேசு இரட்சகர் என்று கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. அதற்காக மட்டுமே இந்த சுகமளிக்கும் கூட்டங்கள் நடத்தப்படுகிறது. மற்றபடி சபை மக்களுக்கு தேவையான வசனங்களை போதிக்கிற கூட்டங்கள் நடத்தப்படுகிறது. அதெல்லாம் சரி. ஆனால் ஒட்டுமொத்தத்தில் பார்க்கும்போது இயேசுவானவர் நமக்கு பரிகாரம் செய்தார் என்பதை நாம் மறக்கக்கூடாது. அது 2 விதத்தில் நாம் அதை வாழ்க்கையில் மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறதா இருக்கிறது. ஒன்று, கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஆரம்பத்தில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் ஞானஸ்நானம் பெறுகிறோம். கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் அங்கே ஞானஸ்நானம் பண்ணப்படுகிறோம். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று அவர் சொன்னார். அது நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக நம்முடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதை காட்டுகிறது. பிறகு கர்த்தருடைய பந்தி என்று வரும்போது அவ்வப்போது இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்ததை உயிர்த்தெழுந்ததை நினைவு கூறும்படியாக அதை நாம் செய்ய வேண்டும் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். எதற்கு? அவர் நமக்காக மரித்தார் உயிர்த்தெழுந்தார் என்பதை நாம் நினைவு கூர்ந்து, எதுக்கு நினைவு கூறணும்? நம்ம தேவனுக்கு ஏற்ற விதத்தில் வாழணும். அதற்காக அதை நினைவு கூறும்படியாக. அது மாத்திரமல்ல, நாம் கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் உணர்ந்து தேவனுக்கு ஏற்றபடி நாம் வாழும்படியாக இந்த கர்த்தருடைய பந்தியை நாம் அடிக்கடி அனுசரிக்கிறோம். அது சரி. இப்படி இந்த இயேசுவானவர் மனிதனுடைய உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாய் வந்து அவர் சிலுவையிலே நமக்காக பரிகாரம் செய்தாரே, இதை தவிர வேறு எந்த விதத்திலாவது நாம் தேவனுக்கு பரிகாரம் செய்ய முடியுமா? இந்த உலக மக்கள் பல விதங்களிலே பரிகாரம் செய்ய முயற்சிக்கிறார்கள். நான் இவ்வளவு தூரத்தில் இருக்கிற அந்த ஆலயத்துக்கு போய் அங்கே வேண்டுதல் பண்ணி அங்கே நான் ஒரு வேண்டுதலை நிறைவேற்றிட்டு வர்றேன். அப்புறம் நான் எந்த குடும்பத்துக்கு தீங்கு செய்தேனோ அந்த குடும்பத்துக்கு நன்மை செய்கிறேன். ரெஸ்டிடியூஷன் ஒன்று இருக்குது. ஆனால் அது எல்லா விதத்துலேயும் அது வேலை செய்யாது. ரெஸ்டிடியூஷன் அதாவது அடுத்தவன்கிட்ட இருந்து திருடிட்டு வந்துட்டா அதை திரும்பி கொடுக்கறது, மனம் திரும்பும்போது அதை திரும்பி கொடுக்கறது, அதை ரெஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்கிறோம். சில சமயத்தில் அரசாங்கத்தில் ஸ்காலர்ஷிப் வாங்கின பிறகு அவங்க கொஞ்சம் பெரிய ஆளாக வளர்ந்த பிறகு, சின்ன பிள்ளையாக இருக்கிறப்ப ஸ்காலர்ஷிப்லாம் கொடுப்பாங்க, வாங்கணும் அதை அப்ளை பண்ணு எல்லாம் சொல்லுவாங்க. அதனால் போய் வாங்கிடுவாங்க. ஆனால் வளர்ந்து பெரிய ஒரு மனத்தெளிவுக்குள்ளே வந்த பிறகு நாம் அந்த அளவுக்கு பொருளாதாரத்தில் குறைந்த அளவில் இல்லையே, நம்ம அந்த குறைந்த அளவில் இருக்கிறதாக அப்ளிகேஷனில் எழுதி தானே நம்ம இந்த ஸ்காலர்ஷிப்பெல்லாம் வாங்கினோம். அப்படியானால் அது நியாயம் இல்லையே. அந்த பணத்தை நான் திருப்பி அரசாங்கத்துக்கு கட்டுகிறேன் என்று திரும்பி கட்ட ஒரு சிலர் போகிறார்கள். அப்படி திரும்ப கட்ட போகிறவங்களுக்குன்னே அங்கே அரசாங்கம் ஒரு அக்கௌண்ட் ஆரம்பித்து வைத்திருக்கிறது. இப்படி நான் செய்தது தவிர அந்த பணத்தை திரும்பி கட்டுகிறேன் என்று சொன்னால் அந்த பணத்தை திரும்பி கட்டுவதற்கு அங்கே ஒரு அக்கௌண்ட் ஆரம்பித்து வைத்திருக்கிறது இந்த அரசாங்கம். அதை ரெஸ்டிடியூஷன் என்று சொல்லுகிறோம். அதாவது திருடினதை திருப்பி கொடுக்கறது. பைபிளில் திருடினதை திருப்பி கொடுக்கறத பற்றி எழுதியிருக்கு. அதில் 5 மடங்கு சேர்த்து கொடுடா அப்படின்னு வேற எழுதியிருக்கு. ஓகே, அது ரெஸ்டிடியூஷன். அது நாம் எந்த விதத்தில் அந்த ரெஸ்டிடியூஷன் நம்ம திருடினதை திருப்பி கொடுக்க முடியுமோ கொடுக்கணும். ஒருவேளை நமது மூலமாக ஒரு குடும்பம் ஒரு அளவுக்கு மேல் பாதிக்கப்பட்டு விட்டது என்று சொன்னால் அந்த எந்த அளவுக்கு பாதிப்போ அந்த அளவுக்கு பாதிப்பை சரி பண்ணக்கூடிய அளவுக்கு உடனடியாக செய்ய முடியாட்டியும் கொஞ்சம் கொஞ்சமாவது அந்த குடும்பத்துக்கு நாம் ஏதாவது செய்ய தீர்மானிக்கலாம், முயற்சிக்கலாம், அதை செய்யலாம். அதை ரெஸ்டிடியூஷன். ஆனால் ஒரு பிள்ளையை கெடுத்துட்டேன், இல்லை ஒருத்தரை கொன்னுட்டேன் அப்படிங்கிற போது அங்கே என்ன ரெஸ்டிடியூஷன் பண்ணுறது? அங்கே எங்கே இழந்ததை அங்கேருந்து திருடினதை என்னத்தை திருப்பி கொடுக்கறது? ஒரு பிள்ளையை கெடுத்தோம்னாக்கா அதை நம்ம சரி கெடாத பிள்ளையாக மாற்றிட முடியுமா? முடியாது. ஒருத்தனை கொன்னுட்டா அவனை கொல்லாததாக ஆக்க முடியுமா? முடியாது. அப்படியானா இப்படி சில சிக்கலான விஷயங்கள் இருக்கின்றன. இந்த மாதிரி சிக்கலான விஷயங்களுக்கு பரிகாரம்
அதற்கு எங்கே போக வேண்டும்? இப்போ நாம் பைபிளில் தெரிஞ்சிருக்கோம். அதனால் இந்த பழைய ஏற்பாட்டில் சொல்லியிருக்க ஆடு பலியிட சொல்லி, அதனால் நானும் போய் பிதாவாகி தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நான் ஒரு ஆடு பலியிடுறேன் அப்படின்னு சொல்லி பலியிட நமக்கு அங்கே வழி இருக்கிறதா? வழி இருக்கிறதா? இல்லையே. அந்த பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட காரியங்கள்லாம் வரப்போகிற நிஜமான அந்த இயேசுவுக்கு நிழலாட்டமாய் சாயலாய் அவைகள் வைக்கப்பட்டிருந்தன. ஆனால் இயேசு வரும்போது அந்த சாயலும் நிழலும் இல்லை, நிஜமே வந்து விட்டது. அந்த நிஜமே வந்த பிறகு அவர் தன்னையவே பலியாக செலுத்தியிருக்கிறார். இதை காட்டிலும் மேன்மையான பலி யாரும் எதுவும் செலுத்த முடியாது. ஆதலால் இன்றைக்கு நாம் இயேசு தன்னே பலியாக செலுத்தினாருங்கிறதெல்லாம் இருக்கட்டும், நானும் தனியாக ஒரு ஆடு பலி செலுத்தி என்னுடைய பாவங்கள் நீங்கள் அதுக்காக ரத்தம் சிந்தி அதுக்காக அந்த ஆட்டு ரத்தத்தை நான் கர்த்தருடைய சமூகத்தில் தெளித்து நான் என்னுடைய பாவத்துக்கு பரிகாரம் செய்கிறேன்னு சொன்னால் அது அங்கீகரிக்கப்படாது. நீங்கள் வேணால் எக்ஸ்ட்ரா ஒரு ஆட்டை கொல்லலாம். அது பாவம் நல்லா இருக்கிற ஆட்டை சந்தோஷமாக ஆடிக்கிட்டு அது புல் மேய்ஞ்சிக்கிட்டு அங்கிட்டு தோட்டங்காட்டில் அலையிற ஆட்டை நீங்கள் வேணால் பிடிச்சி கொல்லலாம். அவ்வளவுதான் செய்ய முடியும். உங்களுடைய பாவத்தை அந்த ஆட்டு மேலே செலுத்தவும் முடியாது. அந்த ஆடு உங்களுக்காக சாகவும் சாகாது. அப்படியே நீங்கள் ரத்தத்தை சிந்தினா அது உங்களுடைய பாவத்துக்கு பரிகாரமாகவும் அமையாது. அப்படியானால் அதாவது தேவனை அறிந்தவர்கள், இயேசுவை அறிந்தவர்கள், இயேசு கிறிஸ்துவே உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று அறிந்தவர்கள், அவர்கள் போய் நான் எக்ஸ்ட்ரா ஆடு பலி செலுத்துகிறேன்னா கர்த்தர் அதை அங்கீகரிக்கவில்லை. நீங்கள் இஸ்ரவேலருடைய வரலாற்றிலேயே கூட இது பற்றி சில காரியங்களை நீங்கள் கவனிக்கலாம். அதாவது இஸ்ரவேலர் கர்த்தரை விட்டு பாகாலை பின்பற்றி போனபோது என்ன நடந்தது? கர்த்தர் இஸ்ரவேலை பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போக பண்ணினார். அது மட்டுமல்ல, அந்த நேபுகாத்நேச்சார் தேவனுடைய ஆலயத்தை இடித்து போட்டான். இது எதற்கு என்று பார்த்தால், இந்த இஸ்ரவேலர் பாவத்தோடையே கூட அவங்க போய் கர்த்தரை ஆராதிக்கிறேன்னு அங்கே பலி செலுத்தி அங்கே ஆலயத்தை கள்ளர் குகையாக்கினார்கள் என்று இயேசு சொல்லுகிறதெல்லாம் கவனிச்சிங்களா? அப்போ கள்ளர் குகையாக தேவனுடைய ஆலயத்தை மாற்றிவிட்டார்கள். அதனால் கர்த்தருக்கு பிடிக்கலை. என் பேரை சொல்லிக்கிட்டு இருக்கிற அந்த கட்டடம் இந்த ஆலயத்தில் இவன் எவ்வளவு அக்கிரமக்காரன் அவன் இந்த மாதிரி அநியாயங்கள்லாம் செய்கிறான்னு சொல்லி அவருக்கு கர்த்தர் கோபம் வந்துருச்சு. அதையெல்லாம் பற்றி ஏசாயா 1வது அதிகாரத்தில் நீங்கள் கொஞ்சம் வாசிக்கிறீங்க. நான் 1-2 அதை வாசித்து காட்டுறேன். ஏசாயா 1வது அதிகாரத்தில் 10வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். சோதோமின் அதிபதிகளே, இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி தான் சொல்கிறாரு. கர்த்தருடைய வார்த்தையை கேள், கொமராவின் ஜனமே, நமது தேவனுடைய வேதத்துக்கு செவி கொடுங்கள். உங்கள் பலிகளின் திரள் எனக்கு என்னத்துக்கு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆட்டுக்கடாக்களின் தகன பலிகளும் கொழுத்த மிருகங்களின் இனமும் எனக்கு அரோசிகமாயிருக்கிறது. ஏங்க, இந்த வசனத்தையும் லேவியராகமம் 1 அதிகாரத்தில் அங்கே ஆடு பலி செலுத்தப்படும் போது அங்கே ரத்தம் சிந்தப்பட்டது, பிறகு அந்த மாம்சம் சுட்டரிக்கப்பட்டது. அது சுகந்த வாசனையாக முகர்ந்தார் அப்படின்னு அங்கே எழுதியிருக்குது. அங்கே ஆடு பலியிடப்பட்ட போது, மாம்சம் சுட்டரிக்கப்பட்ட போது அதை சுகந்த வாசனைன்னு சொன்னவர், இங்கே இவங்க அக்கிரமத்தோடு ஆசரிக்கிற இந்த பலி செலுத்துதலை பார்த்து அவர் என்ன சொல்கிறாரு? கொழுத்த ஆட்டுக்கடாக்களின் தகன பலிகளும் கொழுத்த மிருகங்களின் இனமும் எனக்கு அரோசிகமாயிருக்கிறது. அரோசிகம்னு சொல்லிட்டாரு. காளைகள், ஆட்டுக்குட்டிகள், கடாக்களுடைய இரத்தத்தின் மேல் எனக்கு பிரியமில்லை. நீங்கள் என் சந்நிதியிலே வரும்போது என் பிரகாரங்களை இப்படி மிதிக்க வேண்டும் என்று உங்களிடத்தில் கேட்டது யார்? இனி வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம். தூபம் காட்டுதல் எனக்கு அருவருப்பாக இருக்கிறது. காணிக்கையும் வேண்டாம், தூபமும் காட்ட வேண்டாம். போ,
தூபம் காட்டுறது எதுக்கு அடையாளம்? கர்த்தரை துதிக்கிறதுக்கு அடையாளம். உன் காணிக்கையும் வேண்டாம், என்னை நீ ஒன்றும் துதிக்கவும் வேண்டாம். தூபம் காட்டுதல் எனக்கு அருவருப்பாக இருக்கிறது. நீங்கள் அக்கிரமத்தோடு ஆசரிக்கிற மாத பிறப்பையும் ஓய்வு நாளையும் சபை கூட்டத்தையும் நான் இனி சகிக்க மாட்டேன். நீ சபை கூட்டமெல்லாம் நடத்துகிறீங்க, மாத பிறப்பு ஓய்வு நாள் எல்லாம் நடத்துகிறீங்க, ஆனால் என்னால் இப்போ சகிக்க முடியலை. உங்கள் மாத பிறப்புகளையும் உங்கள் பண்டிகைகளையும் என் ஆத்மா வெறுக்கிறது. அவைகள் எனக்கு வருத்தமாக இருக்கிறது. அவைகளை சுமந்து இழைத்து போனேன். யார் சொல்கிறது? அவையெல்லாம் சுமந்து இழைச்சி போயிட்டான்டா நானுன்னு கர்த்தரே சொல்கிறாரு. நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன். நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் கேளேன். உங்கள் கைகள் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. ஆதலால் உங்களை கழுவி சுத்திகரியுங்கள். உங்கள் கைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை ஓயுங்கள், நன்மை செய்ய படியுங்கள். நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளைகளின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள். அப்போ நீதி நேர்மை பரிசுத்தத்துக்கு வர சொல்கிறார். இவங்க அக்கிரமத்திலே இருந்துக்கிட்டு அங்கே முதல்ல எப்படி சொன்னார்? சோதோமின் அதிபதிகளே, கொமராவின் ஜனமே அப்படி சொல்லிக்கிட்டு இந்த ஜனங்களுடைய காணிக்க தூதியெல்லாம் வேண்டான்றாரு. அதெல்லாம் காணிக்கை அதை பலி செலுத்துக்கிறது எனக்கு அருவருப்பாக இருக்கிறதுங்கிறாரு. இப்போ ஏன் இதை பேசிக்கிட்டு இருக்கிறான்? அங்கே பழைய ஏற்பாட்டில் செலுத்தப்பட்ட பலிகள் இயேசுவுக்கு நிழலாக அல்லது சாயலாக இருந்தது. அது அவங்க அந்த மக்கள் ஒழுங்காக செலுத்தும்போது சுகந்த வாசனையாக ஏற்றுக்கொண்டவர். ஆனால் அவங்க அக்கிரமத்திலையும் பாவத்திலையும் இருந்துக்கிட்டே இந்த மாதிரி பலி செலுத்துகிறேன்னா சுமந்து இழைத்து போனேன். நீங்கள் யார்? உங்களை யார் கேட்டது? என்னுடைய பிரகாரங்களை இப்படி மிதிக்கணும்னு யார் கேட்டது? அப்படி சொல்லிட்டாரு. இன்னும் கூட நான் ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசித்து காட்டுறேன். ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். ஆமோஸ் 5வது அதிகாரம் 21வது வசனத்திலிருந்து, உங்கள் பண்டிகைகளை பகைத்து வெறுக்கிறேன். உங்கள் ஆசரிப்பு நாட்களில் எனக்கு பிரியமில்லை. உங்கள் தகன பலிகளையும் போஜன பலிகளையும் எனக்கு படைத்தாலும் நான் அங்கீகரிக்க மாட்டேன். கொழுமையான உங்கள் மிருகங்களின் ஸ்தோத்திர பலிகளையும் நான் நோக்கி பார்க்க மாட்டேன். உன் பாட்டுகளின் இரைச்சலை என்னை விட்டு அகற்று. உன் வீணைகளின் ஓசையை நான் கேட்க மாட்டேன். அப்படி சொல்லிட்டார். எதுக்கா? இவங்க தங்களுடைய பாவத்திலே இருக்கணுமா, ஆனால் கர்த்தரை ஆராதிப்பாங்களாம். அதனால் அந்த பாபிலோனுக்கு செயல்பட்டு போன காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை மனம் திரும்ப சொல்லி ஏசாயா, எரேமியா, அந்த தீர்க்கதரிசிகள், அது மட்டும் இல்லை குட்டி தீர்க்கதரிசிகள் அநேகர் எழும்பி அவர்கள் மனம் திரும்ப வேண்டுமென்று தீர்க்க தரிசனமாக கர்த்தர் பேசினார். ஆனால் அவர்கள் மனம் திரும்பவில்லை. மனம் திரும்பாமே கர்த்தரை ஆராதிக்கிறேன் நாங்கள், அதாவது பாகால அந்த பக்கம் ஆராதிக்க போயிடுவாங்க. அப்புறம் இங்கேயும் கர்த்தரையும் ஆராதிப்பாங்க. அப்புறம் வாழ்க்கையில் பாவமும் சோதோம் கொமரா போல் பாவம் இருக்கிறது. இந்த நிலைமையில் பலி செலுத்துகிறேன்னு சொன்னால் அதை வெறுக்கிறேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கும் விசுவாசிகள் வேறு எந்த விதத்திலேயாவது பரிகாரம் தேடினால் கர்த்தர் அதை வெறுக்கிறார். உண்மையிலேயே பாவத்துக்கு பரிகாரம் செய்ய வந்த, இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாகிய இயேசு செய்த பரிகாரம் மட்டுமே பரிகாரம். ஆதலால் எல்லா விசுவாசிகளும் தங்களுடைய சொந்த நற்கிரியைகளை சார்ந்து கொள்ளாமல் நற்கிரியைகள் செய்யணும். ஏன்னா நாம் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி பொல்லாதவர்களாக இருந்தோம், பொல்லாத காரியங்களை செஞ்சோம். இப்போ ரட்சிக்கப்பட்டவர் பாடு கிறிஸ்துவுக்குள்ள நல்லவர்களாக பரிசுத்தவான்களாக மாறிட்டோம். அதனால் இப்போ நாம் நன்மையான பரிசுத்தமான காரியங்களை செய்யணும். அதை தான் எபேசியர் 2:10 எழுதியிருக்கு. நாம் நற்கிரியைகளை செய்வதற்கென்று கிறிஸ்து இயேசுவுக்குள் விசேஷமாய் சிருஷ்டிக்கப்பட்டோம் என்று. அப்போ நற்கிரியைகளை செய்யணும். ஆனால் அக்கிரமத்தில் வாழ்ந்துக்கிட்டு நற்கிரியை செய்யக்கூடாது.
அப்புறம் நம்ம கர்த்தருக்குள்ளே சபையாக இருந்தால் கூட நான் அந்த நற்கிரியை செஞ்சதுனால எனக்கு ஒரு விசேஷமாக ஆசீர்வாதம் தாரு ஆண்டவர், அப்படி இல்லை. கிறிஸ்துவுக்குள்ளாக அவர் நமக்காக செய்த அந்த 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 சிலுவை பாடுகள், அதில் அவர் செய்த புண்ணியம், அதன் மூலமாக தான் நமக்கு நன்மைகளை ஒழிய, நாம் ஏற்கனவே செய்த நன்மைகளை பொறுத்தவரை நமக்கு பரலோகத்திலே அங்கே ஒரு பொக்கிஷம் சேர்க்கப்படுகிறது. இப்பொழுது ஒவ்வொரு நாளும் நாம் கர்த்தரை அண்டிக் கொண்டு அவர் நமக்காக செய்த அந்த நன்மைகளை, அவர் சிலுவையிலே நமக்காக செய்த அந்த அந்த ரட்சிப்பை, அங்கே அவர் நமக்காக ஏற்படுத்தின சுகத்தை, அங்கே அவர் நமக்காக ஏற்படுத்தின பொருளாதார ஆசீர்வாதத்தை, அங்கே அவர் நமக்காக ஏற்படுத்திய நல்ல சமாதானமான சந்தோஷமான குடும்ப வாழ்க்கையை, அங்கே அவர் ஏற்படுத்தின நல்ல பிள்ளைகளை தேவனுக்கேற்ற விதத்தில் வளர்க்கிற அந்த காரியங்களை எல்லாம் அதை தான் சார்ந்து கொள்ள வேண்டுமே ஒழிய, இங்கே நான் இந்த ஊருக்கு இவ்வளவு நன்மை செஞ்சேன், அதனால் ஆண்டவரே நான் இந்த சர்ச்சுக்கெல்லாம் காசு கொடுத்தேன், இந்த சர்ச்சை நான் கட்டி கொடுத்தேன், அதனால் எனக்கு இந்த இதுக்கெல்லாம் பாவ மன்னிப்பு வரணும், இல்லை அதனால் எனக்கு இந்தந்த விதத்துலலாம் ஆசீர்வாதம் வரணும், அப்படி கேட்க முடியாது. அது என்ன ஆயிரும் தெரியுமா? சில இடங்களில் சொல்லுவாங்க, ரட்சிக்கப்படுறதுக்கு ஒவ்வொருத்தரும் செய்த நல்ல காரியங்களையும் தீய காரியங்களையும் தராசில் வச்சு நிறுத்தா, அந்த நல்ல காரியங்கள் அதிகமாக இருந்துச்சுன்னா அவன் ரட்சிக்கப்படுவேன் அப்படின்னு ஒரு சாரார் இந்த உலகத்தில் சொல்கிறாங்க. பார்த்தீங்களா? அந்த கதைக்கு நம்ம போயிடக்கூடாது. நாம் நற்கிரியை தான் செய்யணும். ஏன்னா கிறிஸ்து இயேசுவுக்கு அதற்காக நம்ம சாட்சியாக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறோம். ஆனால் அதுக்குன்னு போயிட்டு அதை அடிப்படையில் நீங்கள் வேறு நன்மைகளை தேட முடியாது. நான் இவ்வளவு காணிக்க கொடுத்தேன், இந்த சர்ச்சையே கட்டி கொடுத்தேன், நான் இப்போவும் சபையை நான் தான் தாங்கலாம், ஆனால் அது பாவ மன்னிப்பை உண்டாக்காது. அதன் அடிப்படையிலே உங்களுக்கு எந்த ஆசீர்வாதமும் உண்டாகாது. எதன் அடிப்படையிலே உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாகிறது? இயேசு சிலுவையிலே நமக்காக செய்த அந்த புண்ணியம், நம்முடைய பாவங்கள் சாபங்களை ஏற்றுக்கொண்டு அவரிடத்தில் இருந்த அந்த அந்தஸ்து, அந்த ஆசீர்வாதங்கள், அதை நமக்கு கொடுத்தாரே, அதிலிருந்து தான் நாம் அதை சுதந்திரிக்க வேண்டுமே ஒழிய, நாம் ஏற்கனவே செய்த நற்கிரியைகளை, நாம் செய்து கொண்டிருக்கிற நற்கிரியைகளை நாம் சார்ந்து கொள்ள முடியாது. ஆம் அருமையானவர்களே, இதை யோசித்து பாருங்கள். இன்றைக்கி ஒரு மனுஷன், நான் இவ்வளோ பெரிய பாவம் செஞ்சுட்டேன் ஆண்டவரே, நான் போய் இன்னொரு ஆடு வெட்டி நான் பலி செலுத்திக்கிறேன், அது முடியாது. அப்படி செய்யும்போது, அப்படி செஞ்சாங்க, அந்த அக்கிரமக்காரர்கள் செஞ்சாங்க. அதனால் தேவன் தன்னுடைய ஆலயத்தையே இடிக்க விட்டுட்டார். ஏங்க வேறு என்னத்தை வேணாலும் இடிக்கலாம், தேவன் தன்னுடைய ஆலயத்தை இடிக்க விடலாமா? இப்படி ஒரு கேள்வி நமக்கு வரலையா? ஆசரிப்பு கூடாரத்திலிருந்து, சீலோவாவில் ஆசரிப்பு கூடாரத்திலிருந்து கர்த்தருடைய பெட்டியை தூக்கிட்டு அவங்க அந்த யுத்த காலத்துக்கு போனாங்க. அந்த கர்த்தருடைய பெட்டி மறுபடியும் அந்த சீலோவாவில் இருந்த அந்த ஆசரிப்பு கூடாரத்தை திரும்பி வரவே இல்லையே. அதாவது கர்த்தர் அப்போ ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு போயிட்டார், அந்த ஊரை விட்டு போயிட்டார், இந்த இஸ்ரவேல் ஜனங்களை விட்டு போகிறேன்ட்டு போயிட்டார். அப்படி போய் கடைசிக்கு அதை பெலிஸ்தர் கொண்டு போயிட்டாங்க. அப்புறம் கர்த்தர் அந்த ஊர் ஜனங்களை வாதித்து பிறகு அவங்களா கொண்டு வந்து கர்த்தருடைய பெட்டியை இஸ்ரவேல் தேசத்தில் விடும்போது பெர்ஷிமேஷில் கர்த்தருடைய பெட்டி இறங்குது. அது திரும்ப சீலோவாவுக்கு போகலை. அதாவது அந்த ஜனங்களை விட்டு நான் போகிறேன்ட்டார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நடுவில் நான் வாசம் பண்ண, எனக்கு ஒரு வாசஸ்தலத்தை உண்டாக்குன்னு கர்த்தர் மோசேக்கிட்ட சொன்னார். ஒரு வாசஸ்தலத்தை, கர்த்தர் வாசம் பண்ணுகிற இடம், ஆசரிப்பு கூடாரம் இல்லை, கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நடுவில் வாசம் பண்ணுற இடம்னு சொல்லி வெறுமன வாசஸ்தலம்னு தான் சொல்லியிருக்கு. ஆனால் வாசஸ்தலத்தில் இந்த ஆசரிப்பு கூடாரத்தையும் அவன் போட்டிருப்பான். ஆனால் என்ன நடந்துருச்சு? இந்த ஜனங்கள் கன்றுக்குட்டியை செய்து ஆராதித்த உடனே, நான் இவங்களோட இருக்க எனக்கு பிடிக்கலை, தூக்கு ஆசரிப்பு கூடாரத்தை இந்த ஜனங்கள் மத்தியில் நான் இருக்க விரும்பலை, கொண்டு போய் பாளையத்துக்கு புறம்ப கொண்டு போய் போடு, ஜனங்கள்கிட்ட கோவிச்சுக்கிட்டு போகிறாரு. அப்போ நான் கன்றுக்குட்டிக்கும் நான் ஆராதனை செய்வேன், இங்கே உமக்கும் ஆராதனை செய்வேன்னா இதை கர்த்தர் ஒத்துக்கொள்வாரா? அப்புறம் இப்போ நிறைய பேர் இயேசுக்கே படங்கள் மூலமாய், அந்த சிலைகள் மூலமாய் ஆராதனை செய்கிறார்களே, இதை கர்த்தர் ஒத்துக்கிறவார்னு நீங்கள் நினைக்கிறீங்களா?
அதை ஒத்துக்கிற மாட்டார்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும்ல. நான் உங்களுக்கு யாத்திராகமம் 20வது அதிகாரத்தில் நான் உங்களுக்கு சில வசனங்களை வாசிக்கட்டும். யாத்திராகமம் 20ல் 23வது வசனம் எடுத்து நீங்கள் பாருங்கள், விட்டுறாதீங்க. யாத்திராகமம் 20ல் 23வது வசனம், நீங்கள் எனக்கு ஒப்பாக வெள்ளியினாலே தெய்வங்களையும் பொன்னினாலே தெய்வங்களையும் உங்களுக்கு உண்டாக்கவே வேண்டாம். உண்டாக்க வேண்டாம் இல்லை, உண்டாக்கவே வேண்டாம் அப்படின்னு எழுதியிருக்கிறாரு. யாருக்கு தெய்வங்களை உண்டாக்குறாங்க? கர்த்தருக்கு தெய்வங்களை உண்டாக்குறாங்களா? அதையே செய்யக்கூடாதுன்றார். கர்த்தருக்கே நீ படத்தையோ விக்கிரகங்களையோ செய்யக்கூடாதுன்னு அவர் சொல்லும்போது, வேறு யாருக்கோ விக்கிரகங்களை செஞ்சு படங்களை போட்டு அதில் ஆராதிக்கிறத இவர் ஒத்துக்கிடுவாரா? ஒத்துக்கிறவே மாட்டார்ல. அப்போ இந்த வேறு ஆராதனைக்கும் போயிட்டு கர்த்தரையும் ஆராதிக்க வர்றேன்றப்ப அவர் ஒத்துக்கிறல. உனக்கு ஒரு வாசஸ்தலம், உனக்கு ஒரு ஆசரிப்பு கூடாரம், இது ஒரு கேடா அப்படின்னு கடைசிக்கு ஆசரிப்பு கூடாரமே இல்லாமல் போச்சு. பார்த்தீங்களா? பிறகு ஒரு நாளில் தாவீது அந்த கர்த்தருடைய பெட்டியை கொண்டு அதுக்கு ஒரு கூடாரம் போட்டு அதுக்கு ஆலயம் கட்டுறோம்னா, அது சாலமோன் கட்டினான். பிறகு இஸ்ரவேலோடைய வாழ்க்கையில் பாகால்களை ஆராதிக்கிறது அதிகமாக போனோடனே கர்த்தர் பார்த்தாரு, இவங்களுக்கு ஆலயம் ஒரு கேடாக்கும்னு சொல்லி நேபுகாத்நேச்சாரை வச்சு அதை இடிச்சு விட்டார். அப்புறம் இப்போ மறுபடியும் அந்த ஆலயத்தை கட்டினாங்க. அந்த ஆலயத்தை கட்டின பிறகு அந்த ஆலயத்தில் தான் இயேசுவானவர் ஊழியமெல்லாம் செஞ்சார். ஆனாலும் இந்த ஜனங்கள் என்ன செஞ்சாங்க? இயேசுவே சிலுவையில் அறைஞ்சிட்டாங்க. இயேசு தான் நிஜமான பாவங்களுக்கான பலி. அவர் பலி செலுத்தினதை அங்கீகரிக்காமல் அவங்க தொடர்ந்து ஆடு பலி செலுத்த செஞ்சாங்க. அது எப்போ? ஏறக்குறைய 40 வருஷம். ஏறக்குறைய 40 வருஷம் இயேசு மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு 40 வருஷமாக அவங்க ஆடு பலி செலுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் பைபிளில் சொல்லப்படலை. ஆனால் கர்த்தருக்கு கோபம் வந்திருக்குமா வந்திருக்காதா? இவங்களுக்கு இன்னொரு ஆலயமா அப்படின்னு சொல்லி இயேசுவானவர் அண்ணன் நிஜமான பலியாக இருந்த தன்னை பலியை செலுத்தின பிறகும் கூட இவங்க இந்த கட்டடத்தில் இவங்க ஆடு செலுத்தி அது மூலமாக நான் ஆராதிக்கிறேன்னா கோபம் வந்துருச்சு கர்த்தருக்கு. அதனால் அந்த ரோமர்கள் அந்த தேவனுடைய ஆலயத்தை இடித்தார்கள். அஸ்திவார கல் கூட இல்லாமல் எடுத்துவிட்டாங்க. ஏங்க, உண்மையிலே தேவனுடைய ஆலயம் நீங்களும் நானும் நம்முடைய சரீரத்தில் நம்ம தான் தேவனுடைய ஆலயம். அப்படி இருக்க இவங்க வேற ஒரு தேவனுடைய ஆலயத்தை கட்டடத்தை வச்சுக்கிட்டு, அல்லது அதில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு விக்கிரகத்தை வச்சுக்கிட்டு, அல்லது அவர் என்ன சொல்கிறாரு? நீங்கள் எனக்கு ஒப்பாக வெள்ளினாலும் பொன்னினாலும் எதையும் செய்ய வேண்டாம், விக்கிரகத்தை செய்ய வேண்டாம்னு தானே சொல்கிறாரு. ஆனால் இதெல்லாம் செஞ்சு வச்சுக்கிட்டு நான் இப்படி ஆராதிப்பேன்னு சொன்னால் நீங்கள் நினைக்கிறீங்களா கர்த்தர் அதை அங்கீகரிக்கிறாருன்னு? இப்போது கர்த்தருடைய பந்தி நடத்தும்போது அதை இப்போ தான் இருந்தால் ஆடு பலியிடுறேன்னு சொல்லி ஒருத்தர் ஒரு அப்பத்தை பிக்குவார். அதை கர்த்தர் ஏற்றுக்கிறாரா? ஏற்கனவே அவர் பலியிடப்பட்டார். அதை நம்ம விசுவாசிக்கணும், ஏற்றுக்கொள்ளணும். அதில் தானுங்க ரட்சிப்பு இருக்குது. இன்றைக்கி நான் விசுவாசி, நான் இன்னொரு தடவை ஆடு பலியிடுறேன், அதெல்லாம் முடியாது. அது அங்கீகரிக்கப்படாது. ஆதலால் இயேசு சிலுவையிலே நமக்காக பிதாவாகி தேவனாலே ஏற்படுத்தப்பட்ட அந்த பரிகாரத்தை நாம் ஏற்றுக்கொண்டு அதை விசுவாசித்து அதை ஏற்றுக்கொண்டு அவர் சிலுவையிலே நமக்காக செய்த அந்த பரிகாரத்தை, அந்த அவர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நினைத்து விசுவாசித்து அதை பெற்று தான் வாழ வேண்டுமே ஒழிய வேறு எந்த விதத்தில் நீங்கள் போய் பலி செலுத்தி எக்ஸ்ட்ரா பலி செலுத்தி எக்ஸ்ட்ரா நான் கர்த்தருக்காக பாடுபட்டு அதெல்லாம் கிடையாது. அவருக்காக நீங்கள் பாடுபட முடியாது. நீங்கள் சாட்சியாக இருக்கிறதுக்காக பாடுபடலாம். அதுக்காக உங்களுக்கான பலன் அங்கே பரலோகத்திலே உண்டு. ஆதலால் இந்த அவர் ஏற்கனவே செய்து முடித்திருக்க அந்த அற்புதமான கிரியை சிலுவையில் அவர் நமக்காக செய்த அந்த பரிகாரத்தை விட்டு வேறு எதையுமே நாம் சார்ந்து கொள்ளக்கூடாது. அப்படி சார்ந்து கொண்டால் அது நமக்கு விரோதமாக நாமே செய்யும் தேவனுக்கு விரோதமான செயலாய் அது மாறிவிடும். ஆதலால் கர்த்தருக்கு நம்மை ஒப்புவிப்போமாக. கர்த்தர் நமக்கு செய்த அந்த நன்மைகளை நினைத்து கர்த்தருக்கு ஒப்புவித்து நாம் வாழுவோமாக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஓகே, காட் பிளஸ் யூ.